ஓம் நேலமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பணத்தால் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவா கொடுக்கிறேன். நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு தெரியும்ல, அந்த நட்சத்திரத்துல இருந்து உங்களுக்கு பண பகையை உருவாக்கக்கூடிய, பணத்தால் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா வருதோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பழங்கள், மரங்கள், உணவுகள் இதை எல்லாமே நீங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய உறவுக்குள்ள அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், மாமன், மச்சான் எல்லா உறவும் கணக்கெடுத்துக்குங்க. இந்த உறவுக்குள்ள உங்களுக்கு பணத்தால் பிரச்சனை வரக்கூடிய அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட காசு பணம் நீங்கள் குடுக்கல் வாங்கல் இல்லாம நீங்க பாத்துக்குங்க. நல்லா சிறப்பா நீங்க சம்பாதிக்கிற காசு உங்ககிட்ட இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இல்ல அந்த உறவு எனக்கு ரொம்ப சர்க்கரையான உறவு, அந்த உறவு இல்லைன்னா நான் இல்ல, அந்த அளவுக்கு நாங்க நெருங்கி பழகிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா காலத்துக்கும் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையை உங்களால தவிர்க்கவே முடியாது. அப்ப அந்த உறவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பணம் கேட்கறாங்களா, கொடுத்தீங்கன்னா திருப்பி கேட்க கூடாது அப்படிங்கிற மனையில கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க கேட்டாங்கன்னு ஒரு பக்கம் 10 லட்சம் ஜாமீன் போட்டேன், 5 லட்சம் ஜாமீன் போட்டேன், இல்ல நகை கொண்டு கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்க அவங்ககிட்ட போய் பணம் கேட்கும் போது என்கிட்ட இப்ப இருக்கையா செய்யுது, இருந்தா தர மாட்டானா, நீ என்ன ஓயாம பணம் கேட்டுட்டு இருக்கிற, இதுக்கு தான் உன்ட பணம் வாங்கிருக்க கூடாது, நான் நினைச்சா எங்கேயோ வாங்கியிருப்பேன், இப்படி உன்ட்ட வாங்கிட்டு அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை, ரிட்டர்ன் வார்த்தை வரும் பாருங்க. உங்களுக்கு அப்ப தோணும், ஏன்டா இந்த விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை, பண பிரச்சனை, பணத்தால் பகையை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டும். சரி, உங்க ஜென்ம நட்சத்திரம், ராசியில ஜென்ம நட்சத்திரம், நீங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வரும் 18வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரமே உங்களுக்கு பணத்தால் பிரச்சனை, பணத்தால் பகை எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேலையே அதுதான், வேற ஒன்னும் செய்யாது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இந்த பிரபஞ்சம் யார்கிட்டயா பிடுங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா அது சார்ந்த உறவுகளை, அது அந்த நட்சத்திரம் சார்ந்த உறவுகளை கரெக்டா உள்ள கொண்டு வரும். அந்த நட்சத்திரம் சார்ந்த இடங்களுக்கு நீங்க போற மாதிரி சூழலை உருவாக்கும். தேவையில்லாமல் நிச்சய இந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையாப்பா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா பண பிரச்சனை இருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகள், பொருட்கள் ஏதோ ஒண்ணு நீங்க தினசரி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கடைசிக்கு அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு பின்னூசி, குண்டூசியாவது நீங்க உங்க கூடவே வச்சுட்டு இருப்பீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல அது பணத்தை உங்கள்கிட்ட புடுங்கி வேற பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பணத்தால் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, அந்த பணத்தை எப்படி கட்டி காக்கணும், எப்படி கட்டி காத்து அதை நம்மளுக்கு பிறகு நம்மளுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போறோமோ அதுதான் கெட்டிக்காரத்தானே தவிர சம்பாதிச்ச பணத்தை கொண்டு அப்படி வீதி விளையாண்டேன், அப்படி அங்க போட்டேன், இங்க கொடுத்தேன், அப்படி போச்சு, இப்படி போச்சு அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல. முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பணம் இல்லை என்றால் நீங்க இந்த பிரபஞ்சத்துல உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. பணத்தால் அசிங்கப்பட்டவங்க அதிகம். பணம் நம்ம வருமானம் கம்மியா அதை கடனை வாங்கி அது மூலமா அசிங்கப்பட்டது அதிகம். அப்ப இதெல்லாமே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சரி, இது மட்டும் செஞ்சா சரியா? உங்களுக்கு ஒரு அவசர தேவைகள் வருது அப்படின்னா கூட உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எண்ணி வரும் 18வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பண பகையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள், நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட கூட நீங்க கடன் வாங்கக்கூடாது. நீங்க வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா திருப்பி கொடுக்கவே முடியாது, எக்காரணமும் கொடுக்க முடியாது. 10 லட்சம் இல்ல, பல கோடி நீங்க வரசல பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட், ஒரு 50,000 ஒரு பக்கம் வாங்கியிருப்போம். அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயமா அவங்களுக்கு இருக்காது. ஆனா நீங்க திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரங்கள் வரும்போது உங்க தொழில் லாக் ஆகும். மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பணம் புரண்டுகிட்டே இருக்கும். இந்த பணப்பகை நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது பணமே புரளாது. அப்ப என்ன ஆகும், அவர் இந்த 50,000 தரணும் அப்படிங்கறதுக்காகவே நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்பாரு. 5 லட்சம், 50 லட்சம், 50 கோடி வாங்கினவங்க எல்லாம், வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு சரி ரைட் வரட்டுமா போயிட்டு வாங்கன்னு போயிட்டே இருப்பாங்க. இந்த 5,000, 10,000, 50,000 பாத்தீங்களா, பெருந்தொகை சொல்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார வச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். பணம் எல்லா விஷயத்தையும் பொல்லாப்பாக்கி விட்டு போயிடும். அப்ப அதுல நீங்க கவனமா இருந்தா தான் நீங்க சம்பாதிச்சு ரத்தம் உடம்புல உள்ள ரத்தம் வேர்வையா சிந்தி வெளியே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்ற பணம் ஏமாறாம இருக்கணும். அந்த பணம் உங்க கூடவே இருக்கணும், உங்க குடும்பத்துக்கும் உங்க வம்சத்துக்கும் பயன்படணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். என்ன தவிர்த்தா சரியா வரும்?
உங்க நட்சத்திரத்துக்கு 18ஆம் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் சொல்லியாச்சு. அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகள், பொருட்கள் இது எல்லாமே நீங்க தானம் தான் கொடுக்க வேண்டுமே தவிர அதை நீங்க உணவாகவோ உங்கள் தேவைக்காகவோ நீங்க பயன்படுத்தக்கூடாது. அந்த உணவு சார்ந்த விஷயங்கள், மரம், செடி, பூக்கள் உள்பட அந்த நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இயங்குமோ அந்தந்த இடங்களுக்கு நீங்க போகக்கூடாது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாச்சுன்னா பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஊரோட தலைநகரம், ஒரு மாவட்டத்தோட தலைநகரம், ஒரு மாநிலத்தோட தலைநகரம், ஊரோட பஸ் ஸ்டாண்டு, பஸ் மக்கள் தொகை அதிகம் வந்துட்டு போற இடங்கள். அப்ப அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு பணப்பகை நட்சத்திரமா வந்தா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து தின்ன தூங்க கூடாது, அங்க உட்காந்து வெட்டினையும் பேசக்கூடாது. அந்த இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், பஸ்ல இறங்குறோம், வெளியே வந்துடும் அந்த இடத்த விட்டு. அங்கேயே நீங்கள் இருந்தால் பண பிரச்சனை உருவாகும். இதுதான் அந்த மாதிரி இடங்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய சேனல்ல நட்சத்திரங்கள் சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு 500 வீடியோ பக்கம் கொடுத்திருக்கிறேன். அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இருப்பிடங்கள் என்ன, பலங்கள் என்ன, உணவுகள் என்ன, தெய்வங்கள் என்ன, எதை நீங்க செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்திருக்கிறேன். அந்த வீடியோவை போய் பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை தேடி பாருங்க, தெளிவா புரியும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சரி, இதுல அப்பா, அம்மா, என்னுடைய குழந்தைகள், என் மனைவி இவங்கெல்லாம் 18ஆம் நட்சத்திரமா வந்தா நாங்க என்ன பண்றது ஒரு கேள்வி வரும்ல. உங்களுடைய குழந்தைகள் 18ஆம் நட்சத்திரமா வந்தால் கூட அவங்க கிட்ட நீங்க பணம் ஒரு பக்கம் கடன் வாங்கி கொடுப்பா நீங்க கேட்க கூடாது. உங்களுடைய உங்க பையன் ஒரு பணம் கேட்கறானா கொடுத்துருங்க, அதோட விட்டுருங்க, திருப்பி தான் கேட்காதுங்க. சரிங்களா? இப்படி வரசுல பண்ணிக்கலாம். மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகளை வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க சம்பாதிக்கிற காசை கொண்டு மனைவி கீழே கொடுத்தீங்கன்னா அடுத்த நாளே பணம் அது பிரச்சனை, அவ்வளவுதான், அந்த பணம் அதோட முடிஞ்சு போகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்ல வச்சு சேவிங்ஸ்ல வச்சு தேவைக்கு ஏற்றாற் போல மனைவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது. சரி, தாய் தந்தை கேட்டா என்ன பண்றது? அப்பா கேட்பாங்க, மகனே ஒரு ரொம்ப நெருக்கடியா இருக்கடா, ஒரு 50,000 கடன் வாங்கி கூட அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் பாக்கெட்ல இருந்தா கொடுங்க. கடன் வாங்கி கொடுத்தால் உங்களால அடைக்க முடியும், அப்பாட திருப்பி கேட்க கூடாது அப்படிங்கிற மனநிலை இருந்தா கொடுங்க. அப்படி இல்லைன்னா வேற யாராவது நண்பர் மூலமாக நீங்க ரெடி பண்ணி எப்பா இது அப்பா கேட்கறான்னு கொடுத்துறப்ப அவங்க தர நான் தரேன், இப்படி இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். நேரடியாக நீங்க செய்யும் போது என்ன ஆகுன்னா அது பணத்தால் பிரச்சனையும், பணத்தால் எரிச்சலையும், பணத்தால் சங்கடங்களையும், பணத்தால் அடிப்படி சண்டை போட்டு குடும்பம், இப்ப பெண்களா இருந்தா குடும்பம் பிடிக்கிறது, ஆண்களா இருந்தா கத்தி எடுத்து சண்டை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் நிறுத்திடும். அதனால கவனமாக கையாளுங்கள் பணங்களை. ஏன்னா பணம் இல்லைன்னா இன்னைக்கு எந்த உறவும், ஏன் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உறவை சாதிக்க முடியாது. பணம் 10 செய்யும் சொல்றாங்கல்ல, இன்றைய காலகட்டத்துக்கு 10 இல்ல 21 செய்யும். ஆனா அது நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கறதா இதுல கணக்கு. சரிங்களா? சரி, 27 நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு தெளிவா உங்களுக்கு உண்டான பணப்பகைக்கு உண்டான நட்சத்திரம் என்னங்க தெளிவா சொல்லிடுறேன். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில எடுக்காம நீங்க அதை தானம் கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கீங்க. நீங்க அது உணவாகவோ எதுவோ கையில எடுக்கக்கூடாது, தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கொடுக்கதான் உங்க பண பிரச்சனை தீரும். சரிங்களா? அஸ்வினியில் பிறந்த அன்பர்களுக்கு கேட்டை நட்சத்திரம், பரணியில் பிறந்த அன்பர்களுக்கு மூலம் நட்சத்திரம், கார்த்திகையில் பிறந்த அன்பர்களுக்கு பூராடம் நட்சத்திரம், ரோஹிணியில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரையில் பிறந்த அன்பர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சதய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், சித்திரையில் பிறந்த அன்பர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம், சுவாதியில் பிறந்த அன்பர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், விசாகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், கேட்டையில் பிறந்த அன்பர்களுக்கு பூசம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பூரம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திரம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரம், பூரட்டாதியில் பிறந்த அன்பர்களுக்கு சுவாதி நட்சத்திரம், உத்திரட்டாதியில் பிறந்த அன்பர்களுக்கு விசாகம் நட்சத்திரம், ரேவதியில் பிறந்த அன்பர்களுக்கு அனுசம் நட்சத்திரம். தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 27 நட்சத்திரத்துக்கு தெளிவா சொல்லிட்டேன். இதுல ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்.
இதை எப்படி இதை தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நட்சத்திரத்துல இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 18வது நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூசம் நட்சத்திரம். என்னுடைய சகோதரன் என்ன சொல்லக்கூடிய தம்பிக்கு வந்து அதே நட்சத்திரம் தான். எப்பெல்லாம் என் தம்பிட்ட நான் பணம் கொடுத்தாலும் சரி, அதை வாங்கும் போது சண்டை போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட நான் பணம் வாங்கியிருந்தாலும் சரி, கொடுக்கும்போது கொடுக்க முடியாத சூழல் உருவாகி 2 பேரும் அடிப்படை சண்டை போட்டு கட்டி பிடிச்சி உருண்டல நேரங்கள்லாம் இருக்குது. அதனால என் தம்பிகிட்ட நான் பாத்தீங்கன்னா அந்த தம்பிகிட்ட மட்டும் வரவு செலவு அப்படிங்கிறது வந்து கொடுத்தால் எப்பனாலும் தரட்டு அப்படின்னா கொடுப்பேன். இல்ல அவங்ககிட்ட வாங்குவேன் அப்படின்னாச்சுன்னா எப்ப நான் டைம் சொல்ல மாட்டேன், இருக்கும்போது தான் தருவேன் சொல்லி தான் வாங்குவேன். இப்படித்தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். சரிங்களா, சகோதர உறவுக்குள்ள. அப்ப இதை வந்து நீங்க வாழ்க்கையில எல்லாரும் கடைபிடிக்கும் போது மட்டும்தான் நீங்க உங்களுக்கு பணத்தால் பிரச்சனை இல்லாம இருக்க முடியும். ஏன்னா என் தம்பிக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு நாங்க அடிப்படை சண்டை போட்டு கட்டி பிடிச்சி ரோட்ல உருண்ட காலம் எல்லாம் இருக்குது. சமீபத்தில் ரொம்ப காலம் இல்ல, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் இந்த ஜோதிட துறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா யோசிச்சு தான் அதுக்கு மாதிரி நான் விலகி வந்துட்டு இருக்கேன். சரிங்களா, இது தெளிவா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரி, இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு பணத்தை பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இருப்பிடங்கள், பழங்கள், மரங்கள், பூக்கள், உணவுகள். சரிங்களா, தெய்வங்களை கூட இந்த தெய்வங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சா கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அவர்கள் வாழ்க்கை செக் பண்ணி பாருங்க தெரியும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த கோவிலுக்கு போகக்கூடிய சூழல் வந்தால் அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், உணவுகள் அங்க இருக்கிற பக்தர்களுக்கு யாருக்காவது தானம் கொடுத்துட்டு தான் போய் நீங்க எதுவுமே செய்யணும். கோவில் வழிபாடு மட்டும் அப்படி. மற்றபடி மற்ற இடங்கள்ல வந்து நீங்கள் அதை அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க டச் பண்ணாம அப்படியே கடந்து போறது மட்டுமே சிறப்பு. இது வந்து ராசி உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வாங்க கரெக்டா வரும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என் நட்சத்திரத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரமா வரல, ஆனா லக்கண புள்ளி வந்து 18வது நட்சத்திரமா வருது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். லக்கண புள்ளி உங்க பையனுக்கு லக்கண புள்ளியா இருக்குது, உங்களுக்கு நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரமா வருதுன்னா அந்த பையனால் உங்களுக்கு கடன் உருவாகும், அந்த பையனால் பண பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கும். லக்கண புள்ளி விழுந்தாலும் அது வேலை செய்யும். சரிங்களா, அப்போ கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பணத்தை வந்து நீங்க எப்படி கையாளணும் அப்படிங்கறக்காக அந்த விஷயத்த கொடுக்குறேன். ஏன்னா காசு பணம் இல்லாம ஒவ்வொருத்தர் படுற பாடெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. ஒரு அவசர செலவுக்கோ, ஒரு கடன் வாங்கிட்டோம் கொடுக்க முடியாமையோ, ஒரு லோன் வாங்கிட்டோம் அடைக்க முடியாமையோ, ஒரு ஆஸ்பத்திரி செலவு, இல்ல ஏதோ ஒரு அவசர தேவைக்கு, ஒரு கல்வி செலவுக்கு, எதுக்கோ ஒண்ணுக்கு பணம் இல்லாம ஒவ்வொருத்தர் முட்டி மோதும் போது அவங்க படுற வேதனைகளை நான் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா, இதை பார்க்கிறவங்களுக்கு தெளிவாக புரியும். என்னென்ன அமைப்பு அப்படிங்கறத வந்து நான் ஏற்கனவே தெளிவா கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ வந்து சேனல்ல போய் பாருங்க, தெளிவா இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாது, என்ன உணவு, என்ன வழிபாடு, என்ன ஏதுன்னு தெளிவா ரகவாரியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதை பாருங்க, தெளிவா புரியும். சரிங்களா, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவுமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.